வெற்றிமாறன் ப்ரொடக்ஷனே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறவர் என்ன காரணம் சார்? அவர் எடுத்த 2 படம் வந்து சிக்கல்ல மாட்டி ரிலீஸே ஆகாதுன்னு ஒரு சூழல் வரும்போது அந்த தயாரிப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு மனநிலை வந்து வெற்றிமாறனுக்கு வந்ததால் இந்த முடிவை எடுத்துட்டார். கடந்த காலத்தில் குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படத்தை சென்சார் எப்படி கில் பண்ணாங்களோ அப்படி இந்த படத்தையும் அவங்க கில் பண்ணிட்டாங்க. அவருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அவர் இப்போ எடுக்கிற படங்கள் வந்து கண்டிப்பா எடுக்க மாட்டார். அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே சார் அவர் உள்ள வந்திருப்பார். அப்புறம் எதுக்கு திடீர்னு ஒரு பேக் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. தான் இயக்குகிற படங்கள் மட்டுமில்ல, தயாரிக்கிற படங்களாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்ட ஒருத்தர் தான். அதே நேரம் மிஷ்கின் ஒரு வார்த்தை பேசியிருந்தார், மறுபடியும் வாடிவாசல் எப்படியா எடுத்துரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு ஹோப் இருக்குதுன்னு நினைக்கலாமா? ஆமா, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு 2 வாரத்தில் வந்து இது குறித்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும். முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பு படம் உடனடியாக துவங்குற ஐடியாவில் இருக்காங்க. இன்பநிதி அவர்தும் நடிப்புக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆமாம், வர்றாரு, அதில் மாற்றம் இல்லை. நாங்கள் கூட வலைப்பேச்சில் ஒரு மாதத்துக்கு முன்னே இது பிரேக் பண்ணோம். அவர் ஒரு 20 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வரும்போது இந்த திரை பிரபலம் வந்து ஃபியூச்சரில் அனிருத் இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கைதி 2க்கு சாம்சியஸ் இருப்பாரா, இல்லைன்னா அனிருத் தான் கொண்டு வர போகிறாங்களா? இல்லை, இந்த கேள்வி கைதி 2 இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஓகே, அனிருத்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு இசையமைப்பாளர்கிட்ட போக வேண்டிய தேவையும் அவசியமும் அவருக்கு இல்லை. ஸோ அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஜோதிகா அவர்களுடைய ஒரு பழைய வீடியோ வந்து மறுபடி வைரல் ஆகி சவுத் படங்களில் வந்து நடிகைகளை வந்து போஸ்டரில் போடுறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது உண்மைதான். அது அதே நேரம் அதை போய் நீங்கள் நார்த் இந்தியாவில் சொல்ல வேண்டிய தேவை என்னங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம். ப்ரொடியூசராக இருந்து இப்போ வேண்டாம் எனக்கு அந்த ப்ரொடக்ஷனே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறவர் வெற்றிமாறன், என்ன காரணம் சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு? அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் பயங்கர செழிப்பாக இருக்காங்க, படம் எடுத்துகிட்டு அப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்குது. அது முழுமையான உண்மை கிடையாது, ஓரளவுக்கு தான் உண்மை. அந்த வாய்ப்பு, அந்த வரம் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு வாய்க்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ விஜய் வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவர் 200 கோடி ரூபா கல்லா கட்டலாம், அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இந்த வரம் கிடையாது. இப்போ வெற்றிமாறனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எடுத்த 2 படம் வந்து சிக்கலில் மாட்டுச்சு. ஒன்று வந்து மனுஷின்னு ஒரு படம் கோபி நயினார் இயக்கத்தில் எடுத்தார், 11 கோடி ரூபா பட்ஜெட்டு. அந்த படம் பார்த்திங்கன்னா சென்சாரில் ஒரு பெரிய சிக்கலை சந்தித்து சென்சாரே என்ன பண்ணிச்சு, இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பேன் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. 40-45 கட்டை கொடுத்து இந்த படத்தையே கொதறி போட்டாங்க. கடந்த காலத்தில் குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படத்தை சென்சார் எப்படி கில் பண்ணாங்களோ அப்படி இந்த படத்தையும் அவங்க கில் பண்ணிட்டாங்க. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 11 கோடி மண்ணா போச்சுங்கிற ஒரு மனநிலைக்கே போயிட்டார். அதுக்கப்புறமா தான் ஒரு கடைசி முயற்சியாக கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற நீதிபதி வந்து படத்தை பார்த்து, அடடா இது ஒரு பிரமாதமான படம், இந்த சென்சார் வந்து இதை அநியாயமாக கில் பண்ணுறாங்கங்கிற உண்மையை உணர்ந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டு இன்றைக்கி அந்த படம் ரிலீஸை நோக்கி நகருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது ஒரு அனுபவம். இன்னொரு பக்கம் பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை தவிர அந்த படத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே பிராமணர்கள். ஆனால் அந்த படத்தினுடைய ஒரு வசனத்தை கேட்டுட்டு பிராமண பெண்களையே இந்த படம் இழிவுபடுத்துகிறதா ஆர்எஸ்எஸ் உட்பட பல இந்துத்துவ அமைப்புகள் போராட ஆரம்பித்து அந்த படத்துக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு தயாரிப்பாளர் தயாரித்த 2 படமுமே ரிலீஸே ஆகாதுன்னு ஒரு சூழல் வரும்போது அந்த தயாரிப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு மனநிலை வந்து வெற்றிமாறனுக்கு வந்ததால் இந்த முடிவை எடுத்துட்டார். இன்னொரு காரணம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பெரிய அளவில் போகிறதில்ல, கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டை கிராஷ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய உத்தரவாதம் இல்லை, பெரிய மன உளைச்சலை கொடுக்குங்கிறதுனால இன்றைக்கி அந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. இல்லை, இப்போ அவருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அவர் இப்போ எடுக்கிற படங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டார். ஏன்னா இப்போ எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் பேஸ்டாக இருக்குது, சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே சார் அவர் உள்ள வந்திருப்பார். அப்புறம் எதுக்கு திடீர்னு ஒரு பேக் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. கரெக்டு தான், இவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த படங்களை எடுக்கலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா ஒரு மசாலா படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். பட் வெற்றிமாறன் தெரியும், பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த படைப்பாளி, தான் இயக்குகிற படங்கள் மட்டுமில்லை தயாரிக்கிற படங்களாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்ட ஒருத்தர் தான். அதே நேரம் இப்போ மனுஷங்கிற ஒரு படத்தில் ஒரு 11 கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காரு அப்படின்னா
இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுனால 11 கோடி ரூபாயை தொலைச்சிட முடியாதுல்ல. என்ன குறைந்தபட்சம் உங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னா அந்த போட்ட பணமாவது திரும்பி வரணும். பொதுவாகவே இந்த நல்ல படம் எடுப்பவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு லாபம்லாம் வேணாம் சார், போட்ட பணம் வந்தால் போதும். ஏன்னா அதுவே வந்து ஒரு லாபம் வந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் அது. ஸோ அதுவும் இல்லை, அந்த காசும் தொலைஞ்சு போகுது அப்படிங்கும்போது தான் அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அதே ஆடியோ ஈவெண்ட்ல தான் மிஷ்கின் ஒரு வார்த்தை பேசியிருந்தார். என்னன்னா வாடிவாசல் திரைப்படத்தை பத்தி, அதை எப்படியாச்சும் நீ எடுத்துரு அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து எல்லாருமே நீங்களுமே தொடர்ந்து பேசியிருக்க வாடிவாசல் வந்து இதுக்கப்புறம் பிக்கப் ஆகிறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் சொல்லிருக்கீங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறது? ஏன்னா திடீர்னு இப்போ மறுபடியும் வாடிவாசல் எப்படியா எடுத்துரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு ஹோப் இருக்குதுன்னு நினைக்கலாமா? ஆமாம், ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நான் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னே வெற்றிமாறன்ட்ட பேசினேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 2 வாரத்தில் இந்த 2 ப்ராஜெக்டுகள் குறித்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். எந்த 2? சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சுல்ல, தானு தயாரிப்பில், அந்த படம் ப்ளஸ் வாடிவாசல் 2 படத்தையுமே ஒரு தானுவுக்கு பண்ணுற மூடில் தான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் என் மேலே எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி தானு சார் வந்து என் மேலே வருத்தத்தில் இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவர் என்னுடைய தந்தை மாதிரி. என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட அட்வான்ஸ் இல்லை, எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு. பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை தவிர வேற யாருக்கும் இந்த படங்களை பண்ண மாட்டேன், அவருக்கு தான் பண்ணுவேன். அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அநேகமாக ஒரு 2 வாரத்தில் வந்து இது குறித்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிரும் அப்படின்னாரு. முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த சிம்பு படம் உடனடியாக துவங்குற ஐடியாவில் இருக்காங்க. இதை முடிச்சுட்டு இவர் வந்து வாடிவாசலுக்கு வருவார். இதுக்கிடையில் சூர்யாவுக்கு 2 படம் இருக்குது, அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வருவார். அநேகமாக அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு அந்த படம் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ்கினுக்கும் தெரிஞ்சதால் இதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா செய்தி அப்படியே வாடிவாசலை நோக்கி போயிடும். அவர் வந்ததே பேட் கேர்ளுடைய ப்ரொமோஷனுக்காக கூட்டி வரப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் அவர். அதனால அவர் பூடகமாக அப்படி ஒரு வார்த்தையை போட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டார். அடுத்தது இன்பநிதி அவரை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியாச்சு, அவர் வந்து ஆக்டிங் கிளாஸில் போயிட்டு இருக்காருன்ட்டு. அவர் எதுவும் நடிப்புக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? உதயநிதியோட வழியிலே இன்பநிதியும் இப்போ பயணிக்கிறாரு. ஆமாம், வர்றாரு, அதில் மாற்றம் இல்லை. நாங்கள் கூட வலைபேச்சில் ஒரு மாதத்துக்கு முன்னே இது பிரேக் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி எதிர்காலத்தில் முதல்வர் ஆகலாம். அப்போ திரையுலகில் வந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கணும். அவர் ஒரு 20 வருஷம் கழித்து அரசியலுக்கு வரும்போது இந்த திரை பிரபலம் வந்து அவருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கால்குலேஷனில் இவரையுமே ஒரு நடிகராக முயற்சி பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ், மணிரத்னம், அருண்ராஜா காமராஜ் இவங்ககிட்டையெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இன்பநிதிக்கான சப்ஜெக்டை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்து ஓகேங்கிற மாதிரி அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இன்பிட்வீன் என்னென்னா, இவருக்கான அந்த நடிப்பு பயிற்சியில் வந்து இவரை இறக்கி விட்டுருக்காங்க. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது நடிப்பு சார்ந்த ஏதோ ஒன்று தான் படிச்சிருக்காரு. ஐ மீன் மீடியா சார்ந்த ஒரு படிப்பு தான் படிச்சிருக்காரு. பட் நடிப்பு அப்படிங்கிறது தனி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில் லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த கூலி படத்தை தொடர்ந்து ஃப்யூச்சரில் அனிருத் இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்பவே தெரியாது மற்ற எந்த இசையமைப்பாளரோடும் அவர் வந்து காம்போ போக போகிறதில்ல அப்படின்ட்டு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி சாம் சிஎஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, கைதி 2ல் நான் தான் இருக்க போகிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது என்ன கதை சார்? இப்போ கைதி 2க்கு சாம் சிஎஸ் இருப்பாரா, இல்லைன்னா அனிருத் தான் கொண்டு வர போகிறாங்களா? இல்லை, இந்த கேள்வி கைதி 2 இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அடுத்து இவர் வந்து கைதி 2 பண்ணுற இதில் தான் இருந்தார் அவர். ஆனால் அதுக்கு இடையில் வந்து அவருக்கு வேறொரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ரஜினி கமல் நடிக்க ரெட் ஜெயண்ட் தயாரிப்பில் வந்து ஒரு படம், ரெட் ஜெயண்ட் மற்றும் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தை இயக்குகிற வாய்ப்பு வந்து இவருக்கு வந்ததால் இப்போ கைதி 2 வந்து தள்ளி வைக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் காலவரையற்ற தள்ளி வைப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கூலி ரிலீஸுக்கு முன்பு வரை கைதி 2 வந்து உடனடியாக ஆரம்பிக்கணும், கூலிக்கு அடுத்த படம் கைதி 2வாக இருக்கணும் அப்படின்னு அந்த எஸ்ஆர் பிரபு இவருக்கு வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் கூலி ரிலீஸ் ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து அப்படி டிவைடிங்காக, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நெகட்டிவாக மாறினதுக்கு பிறகு இவங்க என்னன்னா லோகேஷை பார்த்த பார்வையிலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு. இப்போ அவர் கேட்ட சம்பளம் 75 கோடி தர தயாராக இருந்த எஸ்ஆர் பிரபு கூலி படம் சரியாக இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் கை வைக்கிற முயற்சி, அப்புறம் வழக்கம் போலவே தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து ஒரு ஆட்டிடியூடு வந்துடும். ஸோ இதெல்லாம் லோகேஷ்க்கு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கொடுத்து இப்போ அவர் வந்து கைதி 2 பண்ணுற
மனநிலையில் இப்போ இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இனி எல்லா படங்களுக்கும் அனிருத்துன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அனிருத்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஏற்கனவே லோகேஷ் கூட சொல்லுவார், அனிருத் ஆர்ஆர் பண்ணுறாரு அப்படின்னா நான் போவே மாட்டேன், அவர் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுவார், நேராக போய் பார்ப்பேன், ஓகே மச்சான் நல்லா இருக்குது, இதை வேணா அப்படி வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவேன். அதேமாதிரி ஒரு சாங் அப்படின்னா இவர் கம்போசிங் போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஹார்மோனியத்தை அழுத்தி அந்த வேலையே கிடையாது. இதான் சுச்சுவேஷன், சாங்கை ரெடி பண்ணு அப்படின்னா அவர் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவார், இவர் போய் பார்த்துட்டு ஓகே இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு இசையமைப்பாளர்கிட்ட போக வேண்டிய தேவையும் அவசியமும் அவருக்கு இல்லை. ஸோ அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வரப்போகுது. அதில் வந்து கேபிஒய் பாலா நடிச்சிருக்கிறாரு. அவர் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால பல ஹீரோயின்ஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்லேயே பேசியிருந்தாரு. அது என்ன கதை சார்? இது வழக்கமாக நடக்கிறது தான். ஏன்னா இங்கேருந்து ஒரு ஹீரோயின் வர்றாங்க அப்படின்னா அவங்க யாரு கூட நடிக்கிறாங்க, யாரு கூட நடிச்சிருக்காங்கங்கிறத வச்சு தான் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தையே இங்கே தீர்மானிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு புதுமுகம் கூட ஒரு நடிகை, அவங்க ஒரு பேரழகியாக கூட இருக்கலாம், ஒரு அசாத்திய திறமை கொண்டவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு புதுமுகத்தோடு நடித்தாங்க அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை கவராமலே காணா போயிடுவாங்க. ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு திறமையும் கிடையாது, அழகும் கிடையாது, ஆனால் ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிறதாலேயே எல்லாருமே அந்த நடிகையை புக் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை, அழகு, உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன படத்தில் இருக்காரு, இவர் எந்த டைரக்டர் படத்தில் நடிக்கிறாரு, இவர் எந்த ஹீரோ ஜோடியாக நடிக்கிறாங்கங்கிறத வச்சு தான் ஒரு நடிகையே இவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று வரை ஒரு காமெடியனாக இருந்தால் அல்லது ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ நடிகைகளுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ என்னென்னா அந்த கேள்வி அப்படி திருப்பி போடுங்களேன். இப்போ கேபிஒய் பாலா ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது அவர் ஏன் ஒரு புதுமுக நடிகையை போட்டிருக்கக்கூடாது? என்ன காரணம்னா இவருக்கும் ஒரு பிரபலமான முகம் நம்ம கூட இருக்கிறது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுது இல்லை? அதே மாதிரி தானே அந்த நடிகைக்கும் தோணும். நாம் ஒரு பெரிய ஹீரோ கூட நடித்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதனால் இது வந்து சரி தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நியாயம் தான். அதே நேரம் நான் 50 ஹீரோயினை பார்த்தேன் நடிக்க மறுத்தாங்கங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. ஏன்னா நீங்கள் எழுதி பார்த்தா தமிழ் சினிமாவிலே 5 ஹீரோயினுக்கு மேலே ஆளையே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து 50 நடிகைகள் வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஜோதிகா அவர்களுடைய ஒரு பழைய வீடியோ வந்து மறுபடி வைரல் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, சவுத் படங்களில் வந்து நடிகைகளை வந்து போஸ்டரில் போடுறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது இல்லை, அது உண்மைதான். அது அதே நேரம் அதை போய் நீங்கள் நார்த் இந்தியாவில் சொல்ல வேண்டிய தேவை என்னங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. புரியுதா இல்லையா? ஏன்னா தென்னகத்தில் நடிகைகளுக்கு கொடுக்குற, அதாவது தென்னக படங்களில் பெண் கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட பாலிவுட் படங்களில் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப குறைவு. அங்கே இருக்கிற ஹீரோக்கள் கூட அப்படி உரசிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் கதாநாயகிகள் அங்கே பயன்படுத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் சவுத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது பெரிய அநியாயம். இன்னொன்று, ஜோதிகாவுடைய இன்றைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க சூர்யாவை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனை காரணமாக அவங்க வந்து இப்போ மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. மும்பையில் செட்டில் ஆனது மட்டும் இல்லை, மறுபடியும் ஹிந்தி படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு முனைப்போடு வந்து அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போய் ஹிந்தி படங்களை உயர்த்தி பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபிலிமில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஜோதிகா வந்து கொஞ்சம் யோசித்து பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் என்ன பேசினாலும் அதனுடைய பாதிப்பு சூர்யாவுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சேஃபாக வந்து பாம்பேயில் போய் உக்காந்துட்டீங்க, நீங்கள் இனிமேல் தமிழ் படங்கள் நடிக்க போகிறதில்ல. அப்படியே நடித்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் கணவர் சூர்யா இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். இப்போவும் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நீங்கள் பேசிய பேச்சு என்ன, அந்த கோவிலையும் மருத்துவமனையும் ஒப்பிட்டு நீங்கள் பேசின அந்த பேச்சு தான் இன்றைக்கி சூர்யாவுடைய படத்துக்கே ஒரு வில்லங்கமாக வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு கருத்து சொன்னதுனால இன்றைக்கி சூர்யா படம் வரும்போதெல்லாம் இந்த இடதுசாரிகளும் சங்கிகளும் சூர்யா படத்தை போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பியும் போய் இதே மாதிரி ஏடாகூடமாக கருத்து சொன்னால் அது சூர்யாவுக்கு தானே சிக்கலை ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையாவது ஜோதிகா யோசிக்கணும். அவங்க யோசிக்கலை அப்படின்னா சூர்யாவாவது அவங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும். திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விடுறாங்க.
அதில் பிரகாஷ் ராஜ், பாரதி ராஜா, அப்புறம் தனுஷ் 3 பேர் தான் இருக்காங்க. நேஷனல் அவார்டு வின் பண்ண நித்யா மேனன் ஏன் போடல அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் ரைஸ் பண்றாங்க. அப்போ ஜோதிகா சொன்னது முற்றிலும் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் அதில் வைக்கப்படுது. இல்லை, அதற்கு யார் காரணம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு தனுஷோ காரணமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. என்ன, அது வந்து ஒரு ஃபேன் மேடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தனுஷுடைய ஒரு ஃபேன் வந்து அதை போட்டு வந்து 3 இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம், 5 இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம்னு அவன் போட்டிருப்பான். அதுக்கு வந்து இவங்க காரணம் கிடையாது. இப்போ இதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம பேசும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, திருச்சிற்றம்பலம் படம் வெளியாகும் போது அந்த போஸ்டரில் நித்யா மேனன் இருந்தாரா இல்லையா, அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதா இல்லையா? அதனால் நிச்சயமாக இவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை பட நிறுவனமோ தனுஷோ செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு இந்த அளவுக்கு நம் நினைவில் நிற்பதற்கே நித்யா மேனன் தான் காரணம். அவருடைய கேரக்டரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸான காரணம். அதை மறைச்சிட்டு நீங்கள் எப்படி அந்த வெற்றியை நம்ம கொண்டாட முடியும்? ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தனுஷ் பண்ணியிருப்பாரா? நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டார். அதனால் அது வந்து காரணமாக நம்ம ஏற்க முடியாது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.